ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க நேராக ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, 2020 உலகக்கோப்பையோட செமிஃபைனல் மேட்ச்சு நேற்று நடந்துச்சு. அதில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா ஃபைனலுக்கு முன்னேறிட்டாங்க. இது மார்ச் 8ஆம் தேதி அகமதாபாத்தில் நியூசிலாந்து கூட மோத இருக்கிறாங்க. ஏற்கனவே 2 கப்பு நம்ம வாங்கியிருக்கோம். இது 3rd டைம் கப்பு வாங்க போகிறோம். நியூசிலாந்து இது வரைக்கும் எந்த ஒரு 2020 வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணல. அடுத்த பாயிண்ட்டு, மேற்கு வங்க புதிய ஆளுநராக ஆர்.என். ரவி நியமனம் பண்ணியிருக்காங்க. தமிழகத்துக்கு கூடுதல் பொறுப்பாக ஏற்கனவே பதவி வகிக்கிற கேரள ஆளுநர் ஆர்.வி. ஆர்லேக்கரை குடியரசுத் தலைவர் பதவி நியமனம் பண்ணியிருக்காரு. அடுத்த பாயிண்ட்டு, அவசரகால 108 ஆம்புலன்ஸ் சேவையை இனிமேல் வாட்ஸ்அப் செயலி மூலமாக பெறும் வசதியை மக்கள் நல்வாழ்வுத்துறை சுப்பிரமணியன் தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட்டு, நேபாளத்தில் நேற்று நடைபெற்ற பொது தேர்தலில் 60% வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, 4 பெரிய மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சியோட ரேங்க் லிஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இடத்துல கர்நாடகா 65%ல் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் குஜராத் 48%, தேர்ட் பிளேஸில் தமிழ்நாடு 47%. இதே ஜிஎஸ்டிபி அப்படிங்கிற ஒட்டுமொத்த மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் மகாராஷ்டிராவும் செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடும் இருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஆந்திராவில் 2வது குழந்தை அல்லது அதற்கு மேல் பெறும் தம்பதியினருக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு ஆந்திர முதல்வர் பரிசீலனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, கர்நாடகாவில் 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க. இது 2026-27க்கான பட்ஜெட்டில் முதல்வர் சித்தராமையா அறிவிச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட்டு, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூலை 17 ஆரம்பித்து ஆகஸ்ட் 30 வரையும் 45 நாட்களுக்கு முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் அப்படின்னு தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நாளைக்கு வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.